தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா, இது தொடர்பான செய்திகளை தான் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். தமிழ்க்கடவுள் திருமுருகன் திருக்கோவிலில் குடல் முழுக்கு விழாவில் கருவறைக்குள்ளும் தமிழ், கோபுரத்திலும் தமிழ், யாகசாலையிலும் தமிழ் என்று அங்கேயும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அன்னை மொழியே ஆளுமை பெற வேண்டும். அதிலேயும் அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் செந்திலாண்டவர் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு திருக்கோயில். ஏற்கனவே தஞ்சை பெருவுடையார் கோவிலில் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் தமிழ் மந்திரங்கள் ஓத வேண்டும் என்று நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி, அதே போல தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தெய்வத்தமிழ் பேரவை, நம்முடைய மூத்த வழக்குரைஞர் கரூரை சார்ந்த பெரியவர் தமிழ் ராஜேந்திரன், எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக நம்முடைய தம்பி தீரன் திருமுருகன், இப்பொழுது அவர் நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து விட்டார். இப்படி 4 தரப்பில் போடப்பட்ட வழக்கிலே ஓரளவு ஒரு 50 விழுக்காடு வெற்றி பெற்றதை போல ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே கோபுரத்தில் தமிழ் ஏற வேண்டும், குடமுழுக்கு விழா முழுவதும் தமிழ் மந்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் இப்பொழுது தொன்று தொட்டு எந்த திருக்கோயில்களின் குடமுழுக்கு விழாவாக இருந்தாலும் அரசே முன் வந்து தமிழ் மந்திரங்களை ஓதி அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். 1997 வாக்கிலே தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பழ நெடுமாறன் மிகப்பெரிய ஒரு பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டார். அப்பொழுது ஏற்பட்ட இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட அறைகூவலின் விளைவாக 10 திருக்கோயில்களிலே பக்தர்களிடமே வழிபாட்டு மொழி வடமொழியாக இருக்க வேண்டுமா அல்லது அன்னை தமிழ் மொழியாக இருக்க வேண்டுமா என்கின்ற அந்த வாக்கெடுப்பு, காலையில் கோவில் நடை திறப்பதிலிருந்து பகலில் நடை மூடுவது வரைக்கும் அந்த வாக்கெடுப்பை நடத்தி மக்களுடைய கோரிக்கையாகவே நாம் வெளிப்படுத்தினோம். பல்வேறு காலகட்டங்களில் அதற்காக தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பிலே போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். 2020 பெரிய கோயில் குடமுழுக்கு விழா மிகப்பெரிய அளவிலே நம்முடைய தமிழ் வழிபாட்டு மொழி என்கின்ற அந்த கோரிக்கைக்கு மிகப்பெரிய வலிமை சேர்ந்தது. அதற்கு முன்பே கரூர் கோயில்களிலே ஒரு மிகப்பெரிய குடமுழுக்கு விழாவிலே திரைப்படமே வந்தது, சொல்ல மறந்த கதை என்று நினைக்கிறேன். இப்பொழுது தமிழ் கடவுள் திருமுருகன் திருக்கோவிலே எங்களுடைய தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைக்கு வலிமை சேர்த்தோம். நாம் ஏற்கனவே அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதே போல 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிவிட்டு பொதுக்கூட்டமா நடத்தினார்கள் நாம் தமிழர் கட்சியினர். பொதுக்கூட்டத்துக்கு அடுத்த நாளே பெரிய தலையில் போய் பனையில ஏறி கல்லை இறக்குகிறேன் என்று அந்த கல் இறக்குகிற செய்தி தான் வாத பிரதிவாதங்களாக மிகப்பெரிய பேசு பொருள் ஆனதை தவிர பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி பொதுக்கூட்டம் நடத்தி அதிலே நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் பேசுனது, தமிழ் தேசிய பேரியக்க தலைவரியா மணியரசன் பேசுனது, நம்முடைய தமிழ் அறிஞர் வாழும் தேவநேய பாவனராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தக்கார் ஐயா மாக்சோ விக்டர் பேசணும். இதெல்லாம் எடுபடலை, கல்லு தான் எடுபட்டது. என்றாலும் நாம 4/4/2025 இந்து அறநிலைத்துறை ஆணையருக்கு விண்ணப்பத்தை அனுப்பிவிட்டோம். வீரத்தமிழர் முன்னணி மற்ற அமைப்புகளும் அதற்கு முன்பே அனுப்பி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறோம். அனுப்பிவிட்டோம், விடை தரவில்லை. ஆகையினால தான் கடந்த மாதம் நாம் இந்த வழக்கை தொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். வழக்கை தொடர்ந்ததுக்கு பிறகு வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே நம்முடைய தம்பி செந்தில்நாதன் சேக்வரா ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இன்னொரு நண்பர் கோயில்பட்டியை சார்ந்த மனோஜ்ராஜ் என்பவரும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். தெய்வத்தமிழ் பேரவை வழக்கு தாக்கல் செய்யவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அந்த வழக்கு கடந்த மாதம் 26ஆம் பக்கல் உசாவலுக்கு வரும்போது நீதியரசருடைய அன்றைய பேச்சு, அதாவது
அவருடைய உசாவலில் ஒரு நம்பிக்கை வந்தது. இந்து அறநிலைத்துறை சார்பிலே காணொளி வாயிலாக வாதுரையில் பங்கேற்ற அரசு தரப்பு வழக்குரைஞர் எடுத்து சொன்ன கருத்துகளுக்கு நீதியரசர் அவர்களே, உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வெகு தூரம் இருக்கிறது, நீங்கள் தமிழ் வழிபாட்டு முறையை அறிக்கையாக நீதித்துறையிலே தாக்கல் செய்யுங்கள் என்று 2ஆம் தேதிக்கு அந்த விசாரணை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒத்திவைத்தார்கள். பெருத்த நம்பிக்கையோடு தான் நாம் போனோம். அதே போல நம் தரப்பிலே வழக்குரைஞராக வந்த ஐயா வழக்குரைஞர் ராஜேந்திரன் அவர்கள், அதே போல அந்த மூத்த வழக்குரைஞராக இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே நாராயணன் நல்ல வாதுரைகளை எடுத்து வைத்தார்கள். அதேபோல் நம்முடைய தம்பி செந்தில்நாதன் சேக்குவாரா சார்பிலே வாதுரை எடுத்து வைத்த வழக்குரைகள் மிக சிறப்பாக தான் தன்னுடைய வாதுரைகளை எடுத்து வைத்தார்கள். நேரடியாக நின்று பார்க்கிற அந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அந்த வாதுரைகள் நடைபெற்றது. அதில் நீதியரசர்களுடைய கருத்துக்களை திறனாய்வு செய்யக்கூடாது என்று இருக்கு. ஆனாலும் நீதியரசர் கடுமையாக அவருடைய கருத்தை தான் முன்னிலைப்படுத்தி பேசினார். நம்முடைய வழக்குரைஞர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இது மாதிரி பல்வேறு இடங்களில் தீர்ப்பை மீறி தமிழ் மந்திரங்கள் புறவழியிலே நிறுத்திவிட்டு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பட்டர்கள் அல்லது பூசாரிகள் அங்கே சமஸ்கிருதத்திலே தான் ஓதுகிறார்கள், தமிழ் சில இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. எனவே இந்த செந்திலாண்டவர் திருமுருகன் திருக்கோவிலின் வழிபாடு சரி, நீதித்துறையினுடைய கட்டளை ஏற்று 50 விழுக்காடு தமிழில் 50 விழுக்காடு வடமொழியில் இருந்தாலும் தாழ்வில்லை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் 50 விழுக்காடு தமிழில் முழுமையாக அங்கே வழிபாட்டு முறை தமிழ் மந்திரங்கள் ஓதப்படுகிறதா என்றால் அது ஐயத்துக்குரியதாக இருக்கிறது. நீதித்துறையே ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து முழுமையாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயற்படுத்த வேண்டும் என்றுதான் வாதுரைத்தார்கள். அப்படியெல்லாம் கண்காணிப்பு குழு அமைக்க முடியாது. அது ஏதாவது அரசாணை இருக்கிறதா, அரசின் கொள்கை முடிவு இருக்கிறதா, இல்லை சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று நீதியரசரை கேட்கிறார். சரி, மனுதாரரையாவது அந்த பார்வையிடுவதற்கு நீதித்துறை ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று கோருகிற பொழுது மனுதாரர்களும் போனால் அது சிக்கலுக்குரியதாகிவிடும். அதில் ஒரு சொல்லை சொன்னால் அது உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவருடைய திருவாயால் அந்த சொற்கள் வந்திருக்கக்கூடாது. அதாவது கண்காணிப்பு குழுவில் என் போன்றவர்கள் போனால் அங்கே சிக்கல்கள், அதாவது பிரச்சனைகள் உருவாகிறோம். இவங்க ஏதாவது இப்படியே சொன்னார், இவர்கள் ஏதாவது அங்கே பிரச்சனை செய்து விடுவார்கள், நிகழ்ச்சி சீர்குலையக்கூடிய நிலை வந்துடும், அதற்கு நீதிமன்றம் துணை போக முடியாது என்றெல்லாம் கடுமையாக அவருடைய கருத்தை வலியுறுத்தினார். ஆனால் தமிழ் வழிபாட்டு மொழி என்பதற்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இருக்கிறதா என்று கேட்கிறார் நீதியரசரே. அவருக்கு தெரியாத சட்டம் நாட்டில் எது இருக்க முடியும்? அவரே கேட்கிறார், சட்டம் இருக்கிறதா, அரசு ஆணை அதாவது ஜீவோ இருக்கிறதா என்று கேள்விகளே நீதியரசரே கேட்கக்கூடிய நிலை. பிறகு நம்முடைய செந்தில்நாதன் சேக்குவாரா தரப்பு வழக்குரைஞரும் நம்முடைய தரப்பு வழக்குரைஞரும் மிக கடுமையாக தங்களுடைய வாதுரைகளை எடுத்து வைத்த பிறகு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் முறையிடுங்கள். ஆணையர்கிட்ட தானே முறையிட்டோம், தமிழில் வழிபாடு நடத்துங்கள் என்று ஆணையரிடம்தான் முறையிட்டு தீர்ப்பை பெற்று சரியா செய்யவில்லை என்பதனால மீண்டும் நீதிமன்றத்தின் உதவியை நாடுகிறோம் என்றெல்லாம் நம் தரப்பு வழக்குரைஞர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனாலும் நீதியரசர் என்ன கருத்தை சொல்லி இந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்றால், 50 விழுக்காடு தமிழ், 50 விழுக்காடு வடமொழி. அந்த 50 விழுக்காடு வடமொழி தமிழில் இந்த 2 மொழிகளுக்கும் எத்தகைய வேறுபாடும் இல்லாமல், அதாவது வித்தியாசம் இல்லாமல் சமநிலையில் நடத்துகிறதுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது என்று கூறி வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இது முழுமையான வெற்றி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. 50 விழுக்காடு தமிழில் வழிபாட நீதித்துறை பரிந்துரை, வழக்கு நிறைவு பெற்றது என்று நம்முடைய பதிவை போட்டோம். இதில் என்ன சொல்ல வேண்டிய செய்தி என்று சொன்னால், தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகெங்கும் பரவி வாழும் உலகத் தமிழ் உறவுகளே, இந்த திராவிட மாயை என்கின்ற அந்த மாடல்னு
இப்பொழுது உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறார், திராவிட மாடல், திராவிட மாடல். இந்த திராவிட மாயைக்குள் ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகமும் சிக்கிக் கொண்டதுதான் இந்த சிக்கலுக்கு மூல காரணம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி இந்தியை எதிர்த்து அறப்போர் புரிந்து எண்ணற்ற தமிழ் இளங்காளைகள் அன்னை மொழிக்காக நஞ்சுண்டு, தடியடிபட்டு, குண்டடிபட்டு, தன் தேக்கமர தேகங்களுக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டு மாண்டும் மடிந்தார்கள். அதனுடைய விளைவாக தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுமை வந்தது. பேரறிஞர் C.N. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். ஒரு 1.5 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சர் பதவி வகித்து நோய்வாய்ப்பட்டு மறைந்து போய்விட்டார். சரி, போகட்டும். அதற்கு பிறகு தமிழாக வாழும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு.கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலேதான் தமிழ் வழி கல்விக்கென்று 102 தமிழ் அறிஞர்கள் எங்கள் உயிரை தருகிறோம், அன்னை தமிழின் உரிமையை தா என்று 99 நாங்கள் போராடினோம். அதே போல சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிறகு எதுக்கு 80 87 வரை வன்னிய குல தமிழர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே வன்னியர்களுக்கு தனி இட பங்கீடு 20 விழுக்காடு தர வேண்டும் என்று மிகப்பெரிய, எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். 7 நாள் சாலை மறியல் போராட்டம் 87ஆம் ஆண்டு. சமூக நீதியின் பிறப்பிடம். அப்புறம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், ஆட்சி மொழி சட்ட திருத்தம் எல்லாம் இருந்தது. ஆனால் வழிபாட்டு மொழி தொடர்பாக எந்த தமிழ் அறிஞரும் கோரிக்கை வைக்கவில்லை, எந்த ஆவணங்களும் அங்கே நாம் எடுக்க முடியவில்லை. முத்தமிழ் அறிஞர், தமிழாக வாழ்ந்தவர், இப்பொழுது சொல்லுகிறார் நம்முடைய தொடக்க கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அண்ணாதுரைக்கு வலது கையா இருந்தவர். ஐயா கலைஞர் மு.கருணாநிதியை காவிரி ஆற்றிலே தோளில் வைத்து தூக்கி சுமந்து கொண்டு கரையை கடந்தவர் தர்மலிங்கம் இருக்கிறார். அவருடைய பேரன் சொல்லுகிறார், நமக்கெல்லாம் தமிழ் கடவுள் என்றால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு.கருணாநிதி அவர்கள் தான் நினைவுக்கு வருவார். அப்படியானால் நம்முடைய தமிழ் கடவுள் செந்திலாண்டவர் கோவில் திருமுருகனை, கந்தனை, கடம்பனை, கதிர் வேலவனை இதை விட இழிவுபடுத்துவதற்கு வேற ஏதாவது சொற்கள் இருக்க முடியுமா? தமிழ் கடவுள் என்ற நாளைக்கு திருவள்ளுவரே கருணாநிதி தான் என்று சொன்னாலும் சொல்லக்கூடும். இளங்கோடிகள் யார் என்றால் கருணாநிதி, இளங்கோடிகளுக்கு மறுபெயர் கருணாநிதி, திருவள்ளூருக்கு மறுபெயர் கருணாநிதி, தொல்காப்பியருக்கு மறுபெயர் கருணாநிதி என்று இந்த திராவிட இந்த விஷக்கிருமிகள் நாளைக்கு இப்படியெல்லாம் மாற்றக்கூடும். அந்த வகையிலே ஒரு சிந்தனை, இந்த குடமுழுக்கு விழா கோவிலில் வழிபாடு, தமிழிலும் வழிபாடு கருணாநிதி எழுதிப்பட்டார். அப்புறம் எதிர்ப்பு தமிழில் வழிபாடு செய்யப்படும், தொலைபேசி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இதை சிந்திக்கவே இல்லை. தமிழ் அர்ச்சகர்களுக்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த அரசாணை 97 வெளியிட்ட போது அதிலேயாவது வழிபாட்டு மொழி தமிழ்தான் இருக்க வேண்டும். அவர்கள் பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த பட்டர்களாக இருந்தாலும், அல்லது அர்ச்சகர்களாக இருந்தாலும், அல்லது திரிசுந்தரர்களாக இருந்தாலும், திரிசுந்தரன்னு சொல்றாங்க திருச்செந்தூர்ல, யாராக இருந்தாலும் அன்னை மொழியிலே தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்திருந்தால் இந்த நீதியரசர்கள் 2ஆம் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு நம்முடைய வழக்குரைஞர்கள் சரியான விடை அளித்திருப்பார்கள். எந்த சட்டத்திலும் இல்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், அவர்கள் அர்ச்சகர் பயிற்சியிலே பயின்றதை அவர்கள் தமிழ் மந்திரங்களே ஓதலாம் என்றுதான் இருக்கிறதை தவிர தமிழ் மொழி வழிபாட்டு மொழி என்று தனி சட்டம் இல்லை. அதே நேரத்தில் 2015 டிசம்பர் அனைத்து சுவாதீன அர்ச்சகர் ஆவது குறித்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சமஸ்கிருதத்தில் தான் கருவறையில் அர்ச்சனை நடைபெற வேண்டும் என்று எந்த ஆகமும் சொல்லவில்லை என்ற அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதி அரசர்களுக்கு ஏன் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தென்படவில்லை? அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இது ஒரு
போராட்ட களம் என்பதனாலே 50 விழுக்காடு நாம் வாகை சூடியிருக்கிறோம். முழுமையான வெற்றி என்று சொல்ல முடியாது என்றாலும் கூட ஒரு அழுத்தமான பதிவை நம்முடைய நீதியரசர் பதிவு செய்திருக்கிறாங்க. 50 விழுக்காடு தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும், 50 விழுக்காடு சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்தி கொள்ளுங்கள், பாரபட்சம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மாறுபட்ட கோணத்தில் செய்யக்கூடாது, சமநிலை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்ற மகிழ்ச்சியில் நாமும் வருகிற 7ஆம் பக்கல் திங்கட்கிழமை திருச்செந்தூர் சென்று நம்முடைய முப்பாட்டன் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் செந்திலாண்டவர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்து நம்முடைய முப்பாட்டனை வணங்கி வருவோம். ஆனால் தமிழ்கூறு நல்லுலகம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்கள் அனைத்தும் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டது, தமிழ் சான்றோர்களால் வடிவம் அமைக்கப்பட்டது. அது தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, தமிழ் மன்னர்கள் கட்டியது, தமிழர்கள் கட்டியது, தமிழ் சான்றோர்கள் வழிபட்டது, தமிழில் வழிபாட்டு மொழியாக அங்கே ஆளுமை செலுத்தப்பட்டது. இன்றைக்கில்லை. மீண்டும் தமிழ்நாடு அரசை தமிழ் வழிபாட்டு மொழிக்கு என்று தனி சட்டம் இயற்ற வேண்டும், விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து களமாடக்கூடிய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்மை நாமே அணியப்படுத்திக் கொள்வோம். அதற்கு தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகத் தமிழர்களும் தமிழ் கூறும் நல்லுலகமே துணை நிற்க முன்வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நிறைவு செய்து வருகிற 7ஆம் பக்கல் திங்கட்கிழமை நம்முடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா வெற்றிகரமாக வாகை சூட அனைத்து வகையிலும் நாம் ஒத்துழைப்பு தந்து நம்முடைய முப்பாட்டனை வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.